ஆர்டிஸ்டாருக்கு இருக்கிற அடுத்து ஒரு பெரிய பிரச்சனை எப்படின்னா, டைம் கமிட்மெண்ட்டுங்க. இது உண்மையிலே கிடைக்கவே கிடைக்காது. இதுக்கு முன்னாடி இருந்த மக்களுக்கு எப்படியோ, ஆனா இந்த இந்த செஞ்சுரியில இருக்கிற மக்களுக்கு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றது ஒரு லேவிஷா பணத்த எடுத்து செலவு பண்ற மாரியான ஒரு விஷயம் தான். இந்த ரீசனாலேயே நெறைய பேர் வந்து ஆர்டிஸ்ட்டா ஆகாமலே போயிடுறாங்க. ஸோ அது 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 இத வச்சு ஒரு சின்ன கால்குலேஷன் நான் பண்ணியிருக்கேன். நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ முழுசும் பாருங்க. உங்க லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்சஸ் கிடைக்கும். நீங்க எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி, இந்த கால்குலேஷன் வந்து எல்லாருக்குமே ஆப்ட்டா பொருந்தும். ஸோ இத நீங்க பர்சனலா உங்களுக்கும் செக் பண்ணி பாருங்க. இப்போ நார்மலா ஒரு மனுஷனோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா, ஒரு 60 வயசுன்னு நம்ம ஆவரேஜா எடுத்துக்கலாம். அது கூடவோ குறைய இருக்கலாம். நம்ம ஒரு அப்ராக்ஸிமேட் ஒரு மெஷர்மென்ட்க்காண்டி நம்ம இந்த நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ 60 வயச வந்துட்டு என்ன பண்றோம்னா, 2ஆ டிவைட் பண்றோம். இப்போ உங்களுக்கு ஏஜ் வந்து 30ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 30 + 30 அந்த மாரி டிவைட் பண்ணிக்கிறோம். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற 30ன்றது நம்ம ஆல்ரெடி முடிஞ்ச லைஃப். அத விட்டுறலாம். இப்போ நம்ம அடுத்து ரிமைனிங் இருக்கிற 30 இயர்ஸ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த 30 இயர்ஸ நம்ம நம்பர் ஆஃப் டேஸ்ல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, 10,950 டேஸ் வரும். ஸோ இந்த டேஸ் நம்ம ஒரு டே அப்படின்னு சொல்றத வந்து 3ஆ டிவைட் பண்ணிக்கலாங்க. அதாவது 3 8 ஹவர்ஸா. ஃபர்ஸ்ட் 8 ஹவர், செகண்ட் 8 ஹவர், தேர்ட் 8 ஹவர் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் 8 ஹவர்ஸ் வந்துட்டு ஸ்லீப். நம்ம கண்டிப்பா தூங்குறதுக்குன்னு ஒரு பர்ட்டிகுலர் டைம் ஒதுக்கியே ஆகணும். ஸோ 24 மணி நேரம் நமக்கு கிடையவே கிடையாது. தூக்கத்த அதில் லெஸ் பண்ணி பார்த்தோம்னா 16 மணி நேரம் தான் டெய்லி நமக்கு கிடைக்கும். அந்த 16 மணி நேரத்தில் ஜாப் ஆர் ஸ்டடி, நீங்கள் ஒன்று ஜாப்ல இருப்பீங்க, அப்படி இல்லாட்டி படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்குன்னு 8 ஹவர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த 8 ஹவர்ஸ் அதுக்குன்னு ஒதுக்குங்க. மீதி இருக்கிற 8 ஹவர்ஸில் தான் உங்களுக்கு பர்சனல் அண்ட் ஃபேமிலின்னு ஒரு பார்ட் வருது. இந்த இடத்துல உங்களுக்கு ஃபேமிலி நல்லா அட்ஜஸ்டபுளாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மினிமம் 4 ஹவர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த 4 ஹவர்ஸை வச்சு தான் நம்ம 10,000 ஹவர்ஸ் ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுக்காண்டி எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது, நம்மளை நம்மளை எப்படி தயார்படுத்திக்கிறது, அந்த மாஸ்டர் லெவலுக்கு தயார்படுத்திக்கிறது, அதை பற்றி தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். நம்ம 10,000 ஹவர்ஸ்னு ஏன் மெயினாக சொல்கிறோம் அப்படின்னா, இதுவரை நான் 2-3 புக்ஸ் படிச்சிருக்கேன். அதாவது ஹவு டு அச்சீவ் மாஸ்டரி, அப்புறம் வே டு சக்ஸஸ், இந்த மாதிரியான ஒரு சில புத்தகங்கள்லாம் ஆவரேஜாக அவங்க சொல்கிற டைம் டூரேஷன் வந்து நீங்கள் ஒரு ஃபீல்டில் மாஸ்டரியை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா 10,000 ஹவர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் ஒரு ஆவரேஜாக இந்த கணக்கு வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னேன், பர்சனல் டைம் உங்களுக்கு 4 ஹவர்ஸ் கிடைக்கும். இந்த 4 ஹவர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த 10,000 டேஸில் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற டோட்டல் ஹவர்ஸ் வந்துட்டு 43 ஹவர்ஸ் 43,000 ஹவர்ஸ் உங்களுக்கு கிடைக்குங்க. இதில் நம்ம அந்த 10,000 ஹவர்ஸை வந்து லெஸ் பண்ணுறோம். அதை லெஸ் பண்ணி மீதி உங்களுக்கு இருக்கிற ஹவர்ஸ் வந்துட்டு 33,000 ஹவர்ஸ். இதில் இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்குங்க. நம்ம இந்த 10,000 ஹவர்ஸ்னு சொல்லி லெஸ் பண்ணுறோம்ல, அதோட டோட்டல் டூரேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.8 இயர்ஸ் வரும். அதை நம்ம ஒரு ஆவரேஜாக 7 இயர்ஸ்னு வச்சுக்கலாம். இந்த 7 இயர்ஸ் எடுத்துகிட்டு போய் உங்கள் ஜாப் ஆர் ஸ்டடியில் போய் லெஸ் பண்ணுங்க. அது எதுக்கு அப்படின்னா, ஒரு கண்டிப்பாக 7 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் ஒரு ஜாப்ல இருந்துட்டு தான் உங்களோட ஆம்பிஷனை கன்டினியூ பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. ஏன்னா அந்த வித்தின் 7 இயர்ஸில் உங்களுக்கு தேவையான ஸ்கில்லும் உங்களுக்கு தேவையான ப்ரொமோஷன் எல்லாமே கிடச்சிருக்கும். நல்ல அந்த ஃபீல்டுக்குள்ளே ஒரு பெரிய ரெகக்னேஷன் கிடச்சிருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் சர்வே பண்ண முடியும். இன்னொரு அதாவது மேற்கொண்டு நீங்கள் படிக்கணுன்ற அவசியம் இருக்காது, வேலைக்கு போகணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ அந்த 8 ஹவர்ஸ் ரிமைனிங் இருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 23 இயர்ஸ்க்கு. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 7 இயர்ஸுக்கு 10,000 ஹவர்ஸ் வருதுல்ல, அந்த 7 இயர்ஸ் தான் நீங்கள் ஜாப் ஆர் ஸ்டடியில் இருப்பீங்க. அதுக்கடுத்து அந்த 7 இயர்ஸ்க்கு அப்புறம் 23 இயர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இயரோட ஹவர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 67 ஹவர்ஸ். ஸோ ஃபைனலாக இது ரெண்டுமே உங்களுக்கு ஆடாகி டோட்டல் ஹவர்ஸாக கிடைக்கும். ஸோ உங்களோட ஃபீல்டில் என்ட்ரு ஆகி நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்குன்னு உங்கள் லைஃப் டைமில் இது இவ்வளோ டூரேஷன் கண்டிப்பாக கிடைக்குங்க. இது வந்து நம்மளோட பிளான், ஆக்சுவல் பிளான். பட் ரியாலிட்டி ஒரு நான் என்னென்ன செக் பண்ணிக்கிட்டேன். ஒரு 5 நாள் ரெகுலராக வச்சு இவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி செக் பண்ணேன். அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு காட்டுருவாங்க. இந்த விஷயத்தில் என்ன ட்ராக் பண்ணிக்கிறதுக்காண்டி ஒரு ட்ராக்கிங் அப்ளிகேஷன் ஒன்று டவுன்லோட் போட்டிருந்தேங்க. இதில் அந்த ப்ராக்டிஸ் பெயிண்டிங் இருக்குல்ல, இத்தனை ஹவர்ஸ் தான் நான்
அதாவது 5 நாள்ல 5 நாள்ல நம்மளோட கணக்குப்படி பார்த்தா 4 ஹவர்ஸ், அப்போ 20 ஹவர்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். ஆனா நான் மொத்தமே ஸ்பெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 7 ஹவர்ஸ் தான். இத்தனைக்கும் நான் ரொம்ப ட்ரை பண்ணியே. அப்பனா நம்ம எக்ஸ்பெக்டேஷனை விட பாதிக்கும் கீழே தான் இருக்கு. ஸோ இதே மாதிரி உங்களை நீங்களே செக் பண்ணி பாருங்க. உங்களோட ஆம்பிஷனுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்றீங்கன்னா, எந்த அளவுக்கு நீங்க ஒர்க் பண்றீங்க, எவ்வளவு நாள் இன்னும் உங்களுக்கு தேவைப்படும், அது அப்படின்ற விஷயத்தெல்லாம் உங்களை நீங்களே ஒரு சின்ன ட்ராக்கிங் ஆப் வச்சு செக் பண்ணி பாருங்க.